கனம் குறைந்து வலி நீங்கியது. தாய்வாசம். 3 வயசு குழந்தைகிட்ட உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம் பண்ணி? பாரதி ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமாண்டி அம்மா, ஷைலு எனக்கு சக்காலத்தி. அவ மேல எனக்கு பொறாம. போடி வேலைய பார்த்துக்கிட்டு. உனக்கு ரெஸ்ட் கொடுக்காம எப்போ பார்த்தாலும் பாரதிமா பாரதிமான்னு ஓடி வந்து மடியிலே படுத்துக்கிட்டு தொல்லை கொடுக்கிறாள்னு உன் மேல கரிசனப்பட்டா வன்மமா வன்மம். அழுத்து கொண்டே சொன்னாள் புஷ்பவல்லி. டிவி சீரியல்களில் வரும் பெண்கள் மாதிரி புஷ்பவல்லி அப்படி ஒன்றும் கொடுமைக்காரி கிடையாது. அவளுடைய நாத்தனார் பாரதி 10 ஆண்டுகள் கழித்து கர்ப்பமாக இருக்கிறாள். அதனால் எப்பொழுதுமே பெட்ரெஸ்ட்லே இருக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். கணவரின் செல்லமான தங்கச்சி தலை பிரசவத்துக்காக பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாள். நியாயமான அண்ணியாக பாரதியை பூ போல தாங்குகிறாள் புஷ்பவல்லி. இருந்தாலும் இப்படி ஒரு கெட்ட பேரு. பாரதிமா எங்க இருக்க? மழலை குரலில் கொஞ்சிக் கொண்டே வாத்து மாதிரி வித்தியாசமாக நடந்து வந்தாள் ஷைலு. எதிர் பிளாட் குழந்தை. ஜீன்ஸ் பாவாடையும் பிரவுன் கலர் டாப்ஸும் அணிந்து கொண்டு அமர்கலமாக இருந்தாள். போன விஜயதசமிக்கு தான் ஃப்ரீகேஜியில் சேர்ந்தாள். சில மாதங்களுக்கு முன் அறிமுகமான பாரதி அவளுக்கு உயிர். இத்தனை காலமாக குழந்தை வரம் வேண்டி கோயில் கோயிலாக அரச மரத்தை சுற்றி இதற்காக பல லட்சங்களை டாக்டர்களுக்கு அழுத பாரதிக்கும் தன்னை அம்மா என்று அழைக்கும் ஷைலு என்றால் கொல்ல ஆசை. வந்துட்டா உன் வளர்ப்பு மக. அம்மாவும் பொண்ணும் ராத்திரி தூங்குற வரைக்கும் கொஞ்சிக்கிட்டே இருங்க. தலையை தினுசாக நொடித்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் புஷ்பவல்லி. எப்பொழுதும் மென்சோகமாக வலிய வரும் பாரதி ஷைலுவை கண்ட பிறகுதான் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறாள் என்பதும் அவளுக்கும் உள்ளூர் மகிழ்ச்சிதான். ஷைலு பாப்பா, பாரதி அம்மா எங்க இருக்குன்னு சொல்லு என்று அறைக்குள் மறைந்து கொண்டு கொஞ்சலாக குரல் கொடுத்தாள் பாரதி. தோ. கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த பாரதியை கண்டுபிடித்ததும் பரவசமாக கத்தினாள் ஷைலு. குழந்தையை ஆசையாக வாரி அணைத்து உச்சி முகர்ந்து எச்சில் பட முத்தங்கள் கொடுத்தாள் பாரதி. பாப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துச்சு? அம்மா கிட்ட சொல்லு பார்க்கலாம். ராகுல் என்னை அடிச்சான், நான் அவனை கடிச்சேன். ஷைலு சொல்ல சொல்ல ஆசையாக கேட்டுக்கொண்டிருந்தாள் பாரதி. தன் வயிற்றில் பெறாத பிள்ளை ஒன்று தன்னை அம்மா என்று அழைக்கிறது. இந்த கொடுப்பினை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று நெகிழ்ந்து போயிருந்தாள். ரொம்ப தொல்லை கொடுக்கிறாளா மேடம்? கதவை திறந்து கொண்டு நுழைந்தான் ஆசிஃப். அப்பா என்று அலறிக்கொண்டே ஷைலு ஓட்டமாக ஓடி வந்து ஆசிஃப் தோள் மீது பாய்ந்து ஒட்டி கொண்டாள். சே, இல்லைங்க சார், ரொம்ப சமத்தா நடத்துகிறா. எனக்கு போர் அடிக்காம டைம் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி கொண்டாள் பாரதி. ஷைலு, டைம் டன். அப்பா இப்போ சாப்பிட்டு தூங்கினாதான காலையில கரெக்ட் டயத்துக்கு ஆஃபீஸ் போக முடியும். குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டவாறே சொன்னான் ஆசிஃப். வாங்க ஆசிஃப் சார், சாப்பிட்றீங்களா? டைனிங் டேபிளில் சாப்பிட்டு கொண்டிருந்த ஸ்ரீனிவாசன் கேட்டார். பாரதியின் அண்ணன். இல்லைங்க, அம்மா செஞ்சு வச்சிருப்பாங்க. என்னோட சேர்ந்துதான் அவங்களும் சாப்பிடுவாங்க. பன்னாட்டு நிறுவனம் ஒன்றின் ஆடிட்டர் ஆசிஃப். மாற்று மடத்து பெண்ணை காதலித்து மனம் புரிந்தவன். ஆரம்பத்தில் காதலுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக இரு வீட்டாரும் இவர்களது அன்பின் தீவிரத்தை புரிந்து கொண்டு கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டனர். உலகத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஆசிஃபுக்கு கொடுத்த அல்லாவின் கருணை திடீரென்று ஒரு நாள் தீர்ந்து விட்டது. ஷைலு பிறந்த சில மாதங்களிலேயே மஞ்சால் காமலை நோயால் தாக்கி இறந்து விட்டாள் அவனது மனைவி சபிதா. புஷ்பவல்லி தன் கணவருக்கு பார்த்து பார்த்து பரிமாறி கொண்டிருந்தாள். சார், கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்க பெர்சனல் தான், ஆனாலும் ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. வயசுல மூத்தவ. உங்களை தம்பியா நினைச்சி சொல்றேன். புஷ்பவல்லி பீடிகையோடு ஆரம்பித்தாள். ஸ்ரீனிவாசன் லேசான பதற்றத்தோடு மனைவியை ஏறிட்டார். சொல்லுங்க மேடம், உங்களை நான் என் குடும்பத்துல ஒருத்தவங்களாகத்தான் பார்க்கிறேன். எங்க அம்மா அப்பாவை சொந்த பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கிறீங்க. ஷைலவும் உங்க வீட்லயே தான் இருக்கா. நீங்க சொல்லி நான் தப்பா எடுத்துப்பேனா? உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுதான், மிஞ்சி போனா 30 இருக்குமா? உங்களுக்காக இல்லைனாலோ குழந்தைக்காவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? உங்க மதத்துல இது சகஜம்தானே? தாய் பாசத்துக்காக ஷைலு ஏங்குறதை பார்த்தா சமயத்துல எனக்கே அடி வயித்தை புரட்டுது.
என்ன பண்ணினீங்க? பாரதி பதற்றப்பட்டாள். அவங்க சொல்றதுல தப்பு ஒன்றும் இல்லைங்க. பாரதியை பார்த்து சொன்ன ஆசிஃப் தொடர்ந்தான். சபிதாவும் நானும் காலேஜ் படிக்கிறப்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். மலையாளத்து பொண்ணு. வேற மதம்னு சொல்லி பிரச்சனை வரும்னு தெரியும். இருந்தாலும் அவங்க குடும்பத்துல என்ன ஓரளவாது ஏத்துக்கணும்னு மலையாளம் கத்துக்கிட்டேன். அல்லாஹ் கருணையால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு 3 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கை போதும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டார் போல. கடவுளோட தீர்ப்புக்கு காரணம் இல்லாமையா இருக்கும். என்னை நிக்கா பண்ணிக்க சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமல்ல வீட்லேயும் வற்புறுத்தி தான் இருக்காங்க. ஷைலவுக்காக சாக்கு சொல்லி பண்ணிக்கிட்டாலும் என்னை கட்டிக்கிட்டு வரப்போற பொண்ணோட முழு மனசா வாழ முடியுமான்னு தெரியல. அப்படி அறகுறையா வாழ்றது இன்னொரு பொண்ணுக்கு செய்யற துரோகம் இல்லையா? மனசு முழுக்க சபிதா நிறைஞ்சிருக்கா. அவ எனக்கு கொடுத்துட்டு போன பரிசா ஷைலு பிறந்திருக்கா. அம்மா முகம் கூட குழந்தைக்கு சரியா ரெஜிஸ்டர் ஆகல. தாய்ப்பால் மறக்கிறதுக்கு முன்னாடியே சபிதா போய் சேர்ந்துட்டா. அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன 10-15 வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்குள்ள ஷைலு வளர்ந்துடுவா. அவளை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா இறைவன் கொடுத்த என் வாழ்க்கையும் ஒரு வழியா நிறைவாயிடும். விழியோர ஈரத்தோடு பொறுமையாக சொல்லி முடித்தான் ஆசிஃப். அறையில் சகிக்க இயலாத மௌனம் சூழ்ந்தது. என்ன புரிந்ததோ தெரியவில்லை. சேட்டைக்கார ஷைலுவும் அமைதியாக அப்பாவின் முகத்தை பார்த்தவாறே அமர்ந்திருந்தாள். பாரதியின் காதில் ஏதேதோ குரல்கள் வகை தொகை இல்லாமல் ஒலிக்கத் தொடங்கின. சரிங்க, நான் இப்போ ஒரு சார்ட் போடுறேன். இந்த சார்ட்ல சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எக் ஃபார்ம் ஆகுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதை மருந்து மூலமா சரி பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சரியாதான் இருக்கு. ஏன் பிரெக்னன்சி ஆவலன்னு தெரியலை. 100% பேருக்கு ஏன் இன்ஃபர்டிலிட்டின்னு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. சாரி, ஐ திங்க் ப்ராப்ளம் வித் யோர் சைட் மிஸ்டர் சங்கர். தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஒரு கவுண்டிங் எடுத்து பார்த்துடலாமா? நான் சொல்ற லேப்ல ரிப்போர்ட் எடுத்துருங்க. உங்க கவுண்டிங்ஸ் பக்கா. பாரதிக்கு ஒரு HSG டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? 2 டியூப்லையும் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் அட்மிட் பண்ணுங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணி சரி பண்ணிடலாம். லேப்ரோஸ்கோப்பியில் சரியாகலை. டயக்னோஸ்டிக் சென்டருக்கு எழுதி தரேன். டயக்னோஸ்டிக் பண்ணா சான்ஸ் இருக்கு. டயக்னோஸ்டிக் பண்ணதில் ஒரு டியூப் பிளாக் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இனி ப்ரெக்னன்சிக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 6 மாதத்துக்கு ரெகுலராக IUI பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்பெர்ம்ஸை எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் ஒய்ஃபோட எக்கில் இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதுவும் சரிப்படலைனா டெஸ்ட் டியூப். எனக்கு தான் ப்ராப்ளம் மாதிரி டாக்டர் சொல்கிறாங்கள. நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்னன்னே புரியலை. இதுவரை என் பேஷண்ட்டுங்களை யாருக்கும் 3 முறைக்கு மேலே IUI பண்ணதில்லை. ஐயோ, இடைவிடாமல் காதில் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த குரல்களை எல்லாம் யாராவது ஆஃப் செஞ்சு தொலையுங்கள என்றிருந்தது பாரதிக்கு. 10 ஆண்டுகளில் எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோதனை, எவ்வளவு செலவு, எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு அறிவுரைகள். எல்லா துயரங்களையும் கடந்து இருளில் நம்பிக்கையாக வெளிச்சம் கீற்று கொடுத்தது அவளது கர்ப்பம். ஆனால் அந்த வெளிச்சமும் தொலைந்து நிற்பது போல் ஆகிவிட்டதே இப்பொழுது. மார்பு சுமையாக கனத்தது பாரதிக்கு. இருபுறமும் விண்வின் என்று வலி. அவளது கணவன் சங்கர் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஃபோன் செய்து ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்தான். பாவம், அவன் சோகத்தை மறைத்து கொண்டு மறக்காமல் திருவாசகமாக இதை சொல்ல சங்கர் மறப்பதே இல்லை. ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து 3 நாட்கள் தான் ஆகின்றன. பிரசவத்துக்கு முன்பே டாக்டர் சொல்லியிருந்தார், ரொம்ப கிரிட்டிக்கல், மேக்சிமம் ட்ரை பண்ணுறோம். அநேகமா தாய் செய் 2 பேரில் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு தோணுது. குழந்தை உயிரோடு பிறந்தாலும் தீவிரமான கண்காணிப்பில் இருக்கணும். குழந்தை உயிரோடு தான் பிறந்தது. ஆண் குழந்தை. உருவத்தில் அச்சாசல் சங்கரை அப்படியே உரித்து வைத்திருந்தது. பாரதியின் நிறம், கை காலெல்லாம் நல்ல நீளம். முயல் குட்டி மாதிரி முழித்து பார்த்தது. பாரதி, பையன் பிறந்திருக்கான் பாரு, கண்ணை நல்லா திறந்து பாரு. முழு மயக்கத்தில் இருந்தாரும் கருப்பாக தாட்டியாக இருந்த நர்ஸின் குரல் வெகு தூரத்தில் இருந்து அளக்க முடியாத ஆழத்தில் கேட்டது பாரதிக்கு. சிரமப்பட்டு பாரதி கண்களை திறந்தார். என் குழந்தை, என் வயிற்றில் வளர்ந்த மகன், என் ரத்தம்,
உடலும் உள்ளமும் சிலிர்த்தன பாரதிக்கு. கடைசியாக மகனை பார்த்ததும் அப்பொழுதுதான். இன்கியூபேட்டரில் வைத்து குழந்தையை பாதுகாக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சுவாசிக்க திணறுகிறானாம். உயிர் பிழைக்க 50% தான் வாய்ப்பாம். அவ்வப்போது யாராவது நர்ஸ் வந்து தாய்ப்பாலை மட்டும் ஒரு கண்ணாடி குடுவையில் பெற்று செல்வாள். 2 நாட்கள் அதற்குள்ளாகி சில லட்சங்கள் கரைந்த நிலையில் திடீரென்று குழந்தை இறந்துவிட்டது என்றார்கள். தவமாய் தவம் இருந்து கிடைத்த செல்வம் மலடி என்று அவச்சொல் போக்கியவன் பூமிக்கு வந்த சுவடு கூட இல்லாமல் மறைந்து போனானோ. ஆண்டவா, என் துக்கத்துக்கு முடிவே இல்லையா? புஷ்பவல்லிக்கு நார்த்தனாரின் துயரத்தை சகித்து கொள்ளவே முடியவில்லை. பாரதிக்கு ஒரு பிள்ளை இல்லை என்பதுதான் அவர்களது குடும்பத்தில் இருந்த ஒரே சங்கடம். அதுவும் தீரப்போகிறது என்பதில் எல்லோரையும் விட புஷ்பவல்லிக்கு தான் அதிக சந்தோஷம். சில நாட்கள் கூட நீடிக்காத மகிழ்ச்சியாக இது போய்விட்டதே என்று மாய்ந்து போனாள். பாரதியை விட மன ரீதியாக இவள்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டவள். 4-5 நாட்களாக சமைக்க கூட மறந்து பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். பாரதிமா, எங்க இருக்க? பள்ளி விட்டு வழக்கமான குதூகலத்தோடு ஷைலு கத்திக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தாள். உளவியல் சமநிலை பாதிக்கப்பட்டிருந்த புஷ்பவல்லிக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று புரியவில்லை. ஷைலுவை இழுத்து முதுகில் 4 சாத்து சாத்தினாள். பேய் மாதிரி கத்த தொடங்கினாள். சனியன, அவன் உன்னை பெத்தெடுத்த பால் கொடுத்தவளா? மகாராசி, உன் தொல்லை இல்லாம உன் அம்மா போய் சேர்ந்துட்டா. பெத்த புள்ளையை பறி கொடுத்து நிற்கிறாய் என் பாரதி. இனிமே அவளை அம்மா அம்மான்னு சொல்லி அவளை உயிரோடு கொல்லாதே. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், எந்த கோபத்தை யார் மீது காட்டுகிறோம், எதுவுமே அவளுக்கு புரியவில்லை. அப்படியே குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினாள். குழந்தைக்கும் எதுவும் புரியவில்லை. முதலில் மலங்க மலங்க விழித்தாள். எதிர் வீட்டு ஆண்டி கொஞ்சம் முறைப்பாக தான் பேசுவாள். ஆனாலும் இப்படி அடித்து கோபமாக கத்துவாள் என்றெல்லாம் அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. வீறிட்டு அழத் தொடங்கினாள். சத்தம் கேட்டு ஆளுக்கு வந்த பாரதி திகைத்தாள். ஒரு பக்கம் புஷ்பவல்லி அழுது கொண்டிருக்கிறாள். இன்னொரு பக்கம் ஷைலுவும் அழுது கொண்டிருக்கிறது. என்னடா ஷைலு, ஏன் அழுவுற? நீ நல்ல குட்டியாச்ச. குழந்தையை சமாதானப்படுத்தும் விதமாக வாரி அள்ளி கொண்டு கேட்டாள். பாரதியை கண்டதுமே எதற்காக அழுகிறோம் என்பதை ஷைலுவுக்கு மறந்துவிட்டது. தன்னுடைய அழுகைக்கு ஏதாவது காரணம் கற்பிக்க வேண்டுமே என்பதற்காக பால் பால் என்று அழுகைக்கு நடுவே நடுங்கிக் கொண்டே உச்சரித்தாள். பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஷைலுவுக்கு அவளது பாட்டி பால் காய்ச்சி கொடுப்பாள். சில நாட்களாக நேராக பாரதியை தேடி அவள் இங்கே வந்து விடுவதால் புஷ்பவல்லிதான் பால் காய்ச்சி கொடுப்பது வழக்கம். குழந்தை பால் கேட்டு புஷ்பவல்லி மறுத்தது தான் இத்தனை கலவரம் போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் பாரதி. மன்னி, நம்ம கஷ்டம் நமக்கு, குழந்தைக்கு என்ன தெரியும்? ப்ளீஸ் அவளுக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுங்களேன். எதுவும் பேசாமல் முகத்தை துடைத்து கொண்டு எழுந்தாள் புஷ்பவல்லி. மொத்தமாக அழுது தீர்த்து விட்டதால் ஓரளவு இப்பொழுது மனம் தெளிந்திருந்தது. கோபம் கண்ணை மறைக்க சின்ன குழந்தையை போட்டு அடித்து விட்டதை எண்ணி குற்ற உணர்வு கொண்டாள். ஃப்ரிட்ஜை திறந்தாள். ஃப்ரீசரில் பால் இல்லை. பாரதி, வீட்டில் பால் இல்லை, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். குழந்தைய கொஞ்சம் சமாதானப்படுத்துமான்னு சொல்லிவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள். ஷைலுவின் கேவல் அடங்கவே இல்லை. பால்மா பால்மா என்று சொல்லிக்கொண்டே அழுதாள். மூச்சு முட்டுவதைப் போல இழுத்து இழுத்து பெரிதாக சத்தம் வருமாறு மூச்சு விட்டாள். எப்படி இவளை சமாதானப்படுத்துவது? பாரதிக்கு தாங்கவில்லை. குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். ஏதோ வேகத்தில் அனிச்சையாக நைட்டியை விலக்கி தன் மார்பு காண்புகளை ஷைலுவின் வாயில் திணித்தாள். என்ன ஏதுவென்று புரியாமல் திணறிய ஷைலுவுக்கு சட்டென்று பாரதியின் நோக்கம் பிடிபட்டது. அழுகையை நிறுத்தியது. முட்டி முட்டி பால் குடிக்கத் தொடங்கியது. பாரதியின் மார்பு கனம் குறைந்து வலி நீங்கியது. ஆதுரமாக குழந்தையின் தலையை தடவ ஆரம்பித்தாள். ஷைலு தன்னுடைய நினைவுகளில் புதைந்து போன தாய் வாசத்தை மீண்டும் சுவாசிக்க தொடங்கினாள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.